ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது கிருபையும் கேட்கணும், கூடவே பொறுமையும் கேட்கணும். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே அடுத்த வசனம் சொல்லப்பட்டு, நான் சொல்லிய பொறுமையை குறித்து நீ பொறுமையா இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்வார். அடுத்த வசனம் போடுங்க. ஆமே, அதுக்கு அடுத்த வசனம், உன் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்ட அப்படின்வார். நீ பொறுமையை குறித்த வசனம். அப்போ ஆண்டவர் வந்து உனக்கு கொஞ்சம் பலன், நீ காத்திருக்கிற காலத்துல காத்திருப்பது மட்டுமல்ல பொறுமையா இருந்த. என்ன பொறுமை? ஆமா, இந்த பொறுமையா இருக்கிறவன் வாழ்க்கையின் முடிவில் கர்த்தருடைய செயல் வந்து மகிமையா இருக்கும். அதுதான் யோபுவை குறித்து யாக்கோபு 5 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செயலின் முடிவையும் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய செயலை பார்க்க பொறுமை அவசியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவசரம் ஆகாது, பொறுமை உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்க பொறுத்திருங்க. ஆனா இந்த நமக்கு இந்த அது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இல்லாத ஒண்ணு இந்த பொறுமை. நமக்கு எடுத்தோம். ஏன்னா இப்ப எல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததுனால என்னத்தை தான் வீட்டில் டைம் எடுத்து ருசியான ஆகாரம் தந்தாலும் நமக்கு ஸ்பீடா இப்படி எடுத்து போட்டு தர, அது சாப்பிட்டதுனால மொத்தமும் அவுட்டே. பொறுமையா கர்த்தர் பொறுமையா தரார்னா அது நம்ம நன்மைக்காக. சரி, இப்ப கேட்கிறேன், ஃபாஸ்ட் ஃபுட் வேணுமா பொறுமையா போதுமா? அப்ப பொறுமையா இருங்க, அவசரப்பட. எதுக்கு அவர் தொந்தரவுப்பட? அவருக்கு தெரியும். ஆமே, பிள்ளை கருவு உண்டான உடனே அடுத்த நாள் போய் டாக்டர் எனக்கு இப்பவே பிள்ளைய பார்க்கணும்லாம் அப்படிலாம் திறக்க மாட்டாங்க. டைம் வரும்போது. ஏன்னா அந்த காலத்தில் 10 மாசம் அவங்க பொறுத்து இருக்கிறாங்கன்னா எனக்கு உண்டானது வந்து பூர்ணமாகணும். ஆண்டவர் தர நன்மை பாதியாய் அல்ல, அது முழுமையாய் தருவார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி